ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்டிஎன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான எறா பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து உருவி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை கூடவே 1 கொத்து புதினாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம அப்படியே சேர்க்கறத விட அரைச்சி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி சாப்பிடும் போது வாயில் ஆப்பிடாமே இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 இல்லை 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு அளவு தெரியலன்னா 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சால்ட்டு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ₹10 பாக்கெட் தயிர் வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். அரை கிலோ எறா சேர்த்துக்கோங்க. நம்ம அரை கிலோ எறா சேர்த்துருக்கோம். அது கூடவே அரை கிலோ அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்சர் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாருமே பிரியாணிக்கு வந்து தண்ணி தான் சேர்ப்போம். ஆனால் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தண்ணியை விட தேங்காய் பால் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த கிளாஸில் சாதம் அளந்தீங்களோ அதே கிளாஸ்லேயே 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. உப்பு வந்து உங்களுக்கு வேணுமான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் உப்பு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கோங்க. 4 விசில் வர வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 4 விசில் வந்துருச்சு. நம்ம விசில் எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியுது நம்ம பிரியாணி எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. சிக்கன் மட்டன்லாம் எடுக்க முடியாத டைமில் இந்த மாதிரி ஒரு வாட்டி எறா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வாட்டிலையும் சிக்கன் மட்டன் பிரியாணி சாப்பிட மாட்டீங்க. அந்த விட எறா பிரியாணி சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் சிக்கன் எடுத்தாலும் சிக்கனை வந்து 65 போட்டுக்கோங்க. எறா பிரியாணி செஞ்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்க்குறது டேஸ்ட்டுக்காகவும் வாசனையும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்த்தா இன்னுமே பிரியாணி சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்து எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட எறா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி எறா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் MMTN கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும்.